ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை 2, 2024. காலம் வேகமாக தனது நிறத்தை மாற்றிக்கொண்டே செல்லும். தூய ஆத்மாக்களின், யோகி ஆத்மாக்களின் வெற்றி முழக்கம் ஏற்படும். வெளிப்பாட்டின் காலகட்டம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. இஷ்ட தெய்வங்களின் பக்தர்கள் அவர்களை சந்திப்பார்கள். மேலும், ஏ முக்தியின் வள்ளலே, எங்களுக்கு முக்தியை வழங்குங்கள். ஏ துக்கங்களை அழிப்பவரை, எங்களது துக்கங்களை போக்குங்கள், எங்களுக்கு பாதையை காட்டுங்கள் என்று கூக்குரலிடுவார்கள். எவ்வாறு நாம் பகவான் முன்னிலையில் இந்த வேண்டுதல்களை முன்பு வைத்திருந்தோம், அதுபோன்று நமது பக்தர்கள் நம் முன்னிலையில் இந்த வேண்டுதல்களை வைப்பார்கள். நாம் அவர்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும், அவர்களது துக்கங்களை போக்க வேண்டும். ஆனால் இதனை யாரால் செய்ய முடியும்? யார் நீண்ட காலம் துக்கங்களிலிருந்து விடுபட்டவராக இருந்திருப்பாரோ, யார் சுயத்திற்குள் ஈஸ்வரிய சுகத்தை நிரப்பிக் கொண்டிருப்பாரோ, ஈஸ்வரிய சுகத்தை நிரப்பியவர். உலகாயத சுகங்களின் விஷயமே இங்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்தான் பிறருடைய துக்கங்களை போக்க முடியும். அவர்களது பார்வையினால், அவர்களது உயர்ந்த எண்ணங்களால் பிறருடைய துக்கங்கள் நீக்கப்படும். அந்த காலம் விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. முக்தியின் வள்ளலே, முக்தியை வழங்குங்கள் என்று நாலாபுறங்களிலும் பக்தர்கள் வேண்டுவார்கள். யார் தான் விடுபட்டவர்களாக இருப்பார்களோ அவர்களே பிறருக்கு முக்தி வழங்க முடியும். அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவர், தேக உணர்விலிருந்து விடுபட்டவர், இப்படி விடுபடுவதற்கான விஷயங்கள் பல இருக்கின்றன. அவை அனைத்திலிருந்தும் விடுபட்டவர்தான் பிறருக்கு முக்தியின் வரத்தை வழங்க முடியும். எனவே சோதித்துக் கொள்வோம், நாம் நீண்ட காலம் துக்கத்திலிருந்து விடுபட்டவராக இருக்கிறோமா? எந்த விதமான சூக்ஷ்மமான அல்லது வெளிப்படையான துக்கம் நம்மை தீண்டுவதில்லை தானே? அப்போதுதான் நமக்குள் யோகத்தின் சக்தி நிரம்புகிறது, துக்கத்தை நிவாரணம் செய்யக்கூடிய சக்தி நிரம்புகிறது. முக்தியின் விஷயத்தையும் நாம் அனைவரும் சோதித்துக் கொள்வோம். ஆசைகளிலிருந்து நாம் விடுபட்டு விட்டோமா? கர்மேந்திரியங்களின் ரசனையிலிருந்து விடுபட்டு விட்டோமா? எந்த பந்தனமும் நம்மை கட்டி போடவில்லை தானே? ஏனென்றால் எந்த பந்தனம் இருந்தாலும் நாம் யோகியாக இருக்க முடியாது. பாபாவின் மகா வாக்கியம், யார் நல்ல யோகியாக இருப்பாரோ அவரே பந்தனத்திலிருந்து விடுபட முடியும். மேலும் அவர்தான் ஜீவன் முக்தியின் உயர்ந்த பதவியை அடைய முடியும். எனவே நாம் நல்ல யோகியாகி பந்தனங்களிலிருந்து விடுபடுவோம். மேலும் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு யோகத்தின் சக்தியை அதிகரித்துக் கொண்டே செல்வோம். கவனம் செலுத்துவோம். எந்த பந்தனமும் என்னை கட்டி போடவில்லை தானே? காதுகளால் தேவையில்லாத விஷயங்களை கேட்கக்கூடிய பந்தனம், கண்களால் எதையோ பார்க்க வேண்டும் என்ற பந்தனம், அந்த ஆசையை கட்டுப்படுத்தவே முடியாத நிலை, பலவிதமான உணவுகளை அருந்த வேண்டும் என்ற பந்தனம், அந்த ரசனையின் பந்தனம், இவை நம்மை கட்டி போடவில்லை தானே? நாம் காரணங்களையே கூறிக்கொண்டிருக்கிறோமா? பாபாவின் மகா வாக்கியம், காரணங்களுக்கு நிவாரணம் செய்யுங்கள். உங்களது முன்னிலையில் எந்த காரணங்களும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் நாம் பிறரை விடுவிக்க முடியும். பொதுவாக மனிதரிடம் பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், எங்களது குடும்ப சூழல் சரியில்லை, என்னால் யோகம் செய்ய முடியவில்லை. சிலர் கூறுகிறார்கள், நான் இரவு தாமதமாக உறங்குகிறேன், அதிகாலையில் அமிர்த வேளைக்கு எழுந்திருக்க முடியவில்லை. சிலரோ, குழந்தைகளின் பந்தனம் அதிகமாக இருக்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்கிறார்கள். சிலரோ, இந்த ஒரு பெரிய வேலை முடிந்து விட்டால் நான் பின்னர் நன்றாக முயற்சி செய்வேன் என்பார்கள். ஆனால் இவ்வாறு காரணங்களை கூறிக்கொண்டே இருப்பவர்களால் நிவாரணத்தை செய்ய முடிவதில்லை. யார் தான் காரணங்களையே கூறிக்கொண்டிருப்பாரோ அவரால் பிறருக்கு நிவாரணத்தை வழங்க முடியாது. எனவே சோதித்துக் கொள்வோம். ஆத்மாவாகிய நான் உடலின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறேனா? எப்போது வேண்டுமோ சூக்ஷ்ம உலகத்தில் நான் என்னை அனுபவம் செய்ய முடிகிறதா? எப்போது வேண்டுமோ பரந்தாமத்தில் என்னை நான் அனுபவம் செய்ய முடிகிறதா? எப்போது வேண்டுமோ தேவலோகத்தில் தன்னை அனுபவம் செய்ய முடிய வேண்டும். எப்போது வேண்டுமோ
இந்த உடல் மூலமாக சுயராஜ்ய அதிகாரியாகிய நான் கர்மேந்திரியங்களை வேலை செய்வித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். எப்போது வேண்டுமோ சுயமரியாதை பயிற்சி செய்ய முடிய வேண்டும். இவ்வாறு நம்மால் செய்ய முடிகிறதென்றால் அனைத்து பந்தனங்களையும் நாம் துண்டித்து விட்டோம் என்று பொருளாகும். அப்போது இங்கேயே நாம் முக்தி நிலையை அனுபவம் செய்ய முடியும். எந்த பந்தனமும் நம்மை தடுக்கவில்லை என்பதை நன்றாக நம்மால் உணர முடியும். நமது முயற்சியில் எந்த தடையும் இல்லைதானே என்று நன்றாக சோதித்துக் கொள்வோம். இவ்வாறு தன்னைத்தான் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவராக ஆக்கிக் கொள்வோம். அப்போதுதான் வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நம்மால் முக்தியை வழங்க முடியும். முக்தியின் வரத்தை வழங்குபவராக ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி.